வெயில். ஒரு வகையில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாய் உம்மு சுலைம் ரசூலுல்லாஹுவுக்கு காலாமா முறை வேண்டும். சிறந்த நிர்வாகத்திறன் பெற்ற பெண்மணி. நல்லா படுத்து அவங்க வீட்டில் தூங்குறாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கோசா இல்லை, சொல்லப்போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குடும்பத்தில் ஒரு பிள்ளையை போல் பராமரிப்பவர்கள். நல்ல வெயிலில் மேலே ஒரு துண்டு மட்டும் போட்டு படுத்திருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்து முத்தா வியர்வை. அப்போ தான் உம்மு சுலைம் அந்த வேலையை பண்ணாங்க. ஒரு சின்ன கண்ணாடி குப்பி மாதிரி ஒரு குப்பி எடுத்துகிட்டு போய் தூங்கிட்டு இருக்கிற ரசூலுல்லாஹுக்கு தெரியாமல் எடுத்துடலான்ட்டு அப்படியே மெதுவாக நெத்தியிலிருந்து வலிச்சு ஒரு 4-5 சொட்டு கோலையில் எடுத்து கொண்டார்கள். முழிச்சிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மா தஸ்னஈன யா உம்மு சுலைம், உம்மு சுலைம் என்ன பண்ணுற? இல்லை ஒன்றும் இல்லை. மா தஸ்னா திரும்ப திரும்ப கேட்குறாங்க, என்ன செய்கிற? இல்லை உங்கள் வியர்வையை எடுத்தேன். ஃபமாதா தஸ்னஈன பிஹா, அதை வச்சு நீ என்ன பண்ண போற? உலகத்திற்கே பெருமானாரின் பரக்கத்துகளை நாம் எப்படி அவதானிக்க வேண்டும் என்று சொல்லித்தரக்கூடிய அற்புதமான வார்த்தை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நஸ்ததிப்பு பிஹி யா ரசூலல்லாஹ் வ நததய்யப். என்ன அழகான வார்த்தை. நஸ்ததிப்பு பிஹி யா ரசூலல்லாஹ் வ நததய்யப். நாங்கள் என்ன செய்கிறோன்னு கேட்குறீங்க? இதை நாங்கள் மருந்தாக பயன்படுத்துவோம், எங்களுக்கு அத்தராக பயன்படுத்துவோம். நஸ்ததிப்புனா மருந்தாக, வனததய்யபு பிஹா யா ரசூலல்லாஹ். இப்படியும் சில ரிவாயத்தில் நததாவினே வருது. நாங்கள் மருந்து செய்வோம், நாங்கள் மனம் பூசுவோம். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? நீண்ட நெடுங்காலத்திற்கு ரசூலின் வஃபாத்திற்கு பிறகு கூட இந்த குப்பியில இருந்த வியர்வை துளியை ஒரு பெரிய பாட்டிலே வைத்து அதில் தண்ணீரை ஊற்றி கஸ்தூரி மனம் கமழும் அந்த தண்ணி மதீனாவினுடைய எல்லா வீட்டுக்கும் யார் யாருக்கெல்லாம் அத்தர் தேவையோ அவர்கள் உம்மு சுலைமிடம் வருவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற ரஹ்மத்தை அனுபவித்த பெருமக்கள், ரஹ்மத்துல்லில் ஆலமீனை கொண்டாடிய பெருமக்கள் சஹாபாக்கள் இந்த உம்மத்தை எப்படி நேசிக்க வேண்டும் என்பதை சொல்லித் தருகிறார்கள். இந்த ரத்தம் குத்தி வாங்கிறதுன்னு